நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக கறி குழம்பு டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்காக தக்காளி வச்சுருக்கிறோம், 2 இலை, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், அது கூட சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோ கறிக்கு நம்ம இன்றைக்கி சூப்பராக கறி குழம்பு செய்ய போகிறோம். நறுக்குன சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கறி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இதில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கறி குழம்பு செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா ரீஃபண்ட் ஆயிலை நம்ம இதில் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். 1 கிலோ சிக்கனை நம்ம நல்லா தண்ணியில் ஒரு 3-4 தடவை அலசி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, இலை எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பட்டையை போட்டாச்சு. அது கூடவே கல்பாசி, கிராம்பு நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, எல்லாத்தையும் பொண்ணுறது வறுத்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கி வரட்டும். தொடர்ந்து பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன மாதிரியான உரலில் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருந்தோம். அதை போட்டு நம்ம நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ கறிக்கு ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு. கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். கோழிக்கறி எல்லாத்தையுமே எல்லா கறியுமே போட்டாச்சு. எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம எல்லா கறியும் நல்லா வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சிருக்க தனி மிளகாத்தூள் மாதிரி வீட்டில் அரைச்சிருக்க சிக்கன் மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இதை நல்லா போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். குழம்பு கொஞ்சம் ஓரளவு கொதித்து கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி
சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதித்து கறியெலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இது நல்லா கொதித்து வேகட்டும். கறி குழம்பு சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குங்க. கமகமன்னு வாசனை வருது. சூப்பராக இருக்குது. இது நல்லா கறி எல்லாமே வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டினம் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்லா கெட்டினமாக கறி எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. கமகமன்னு வாசடிக்குது. இப்போ நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குங்க. சூப்பரான சுவையான கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.